KTVயில் Golden Matinee. நாளை பகல் 1 மணிக்கு காசே தான் கடவுளடா. புதன் பகல் 1 மணிக்கு காதலிக்க நேரமில்லை. வரும் வியாழன் பகல் 1 மணிக்கு மாயா பஜார். வரும் வெள்ளி பகல் 1 மணிக்கு வேட்டைக்காரன். எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பாதம் கிடையாது. எங்க பருவத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். வரும் சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு தில்லானா மோகனாம்பா. கோல்டன் மேட்னி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பகல் 1 மணிக்கு உங்கள் KTVயில் காண தவறாதீர்கள். காரணம் தெரியாமையே பிடிச்சிருக்கு. என்ன சாதிக்க போற? நாளை காலை 10 மணிக்கு சிவானி நடித்த வசந்த கால பறவை ஸ்பெஷல் ஷோ உங்கள் KTVயில் காண தவறாதீர்கள். என்ன கஷ்டம் கொஞ்சம் சாரி விஜய் சார், ஜொமேட்டோ என்னைக்குமே லேட்டா வராது. பெரிய படையில வருது. லோக்கல் மாப்பிள்ள லேட் பண்றாருன்னு பார்த்தா அரசியல் கட்சி மாநாட்டுக்கு லாரில ஆள் கூட்டு போற மாதிரி மொத்தமா கொண்டுட்டு வந்து இறங்கிட்டாரு. பாருங்க, வீடே நிறைஞ்சிருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? காலையில வர. எப்படி இருக்காப்ல? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கு. ஏன் புண்ணியத்திலையா? நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன திசை திருப்பி விடலன்னா இன்னைக்கு நான் இருந்திருக்கிற இடமே வேற சார். வேலையில கவனம் செலுத்து, அதுல எந்திரிச்சு வர பாருன்னு நீங்க சொன்னதை செஞ்சேன். இப்போ ஒரு பிரான்ச் மேனேஜரா ப்ரமோட் ஆயிட்டேன் சார். ஓ, வாழ்த்துக்கள். வேலையில செட்டில் ஆயிட்டீங்க. எப்ப கல்யாணம்? பாத்துக்கலாம் சார், சீக்கிரமா நடந்துடும். அது எப்ப நடந்தாலும் சரி, யார் கூட நடந்தாலும் சரி, உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா வர்றேன். பாருங்க, ஒரு சின்ன மாற்றம், பாசிட்டிவான மாற்றம் உங்களை எந்த அளவுக்கு கூட நிப்பாட்டிட்டு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு சேர்த்துதான் சார். தேங்க்ஸ் மேம். அண்ணி பயங்கர பக்கவா ரெடியா இருக்கீங்க போல. கரெக்ட். எனக்கு முன்னாடி எல்லாம் சூர்யா இந்த அளவுக்கு ரெடி ஆனதே இல்ல. இன்னைக்கு பாருங்க சூர்யா எப்படி பளிச்சுன்னு இருக்கா பாருங்க. என்ன ஆசைப்பட்டவரே புருஷனா வர போறாரு, பளிச்சுன்னு நிக்காம அழுது படிச்சுக்கிட்டு நிக்கிறா. ஏய் சூர்யா, இந்த மாதிரிலாம் பேசுவியா நீ? பேசவே மாட்டியே. அத்தை இப்ப பேசுறத தவிர வேற வேலையே இல்லன்ற அளவுக்கு பேசுறாங்க. வெறும் பேச்சு. இப்பவே இவ்வளவுனா கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பேச விட்டுட்டு நாமெல்லாம் வாயை மூடிட்டு நிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆளாளுக்கு ஓட்டுறீங்க? என்னமோ நீங்க எல்லாம் பேச தெரியாதவங்க மாதிரி நான் தான் வாயாடிங்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா, உங்களதான் தனியா பார்த்து பேசணும் இருந்தோம். என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பேசுவாங்க. விசாரிச்சு சொல்லுமா, என்ன விஷயம்? மாமா, அண்ணன் நிச்சயதார்த்தத்தை மட்டும் இப்ப வச்சுக்கலாம், கல்யாண தேதி இப்ப முடிவு பண்ண வேண்டாம், பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் தானே சொல்லுச்சு. ஆமா, உன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னா. அது வேண்டாம் மாமா, என் கல்யாணத்தை இதுக்குள்ள இழுக்கவே வேண்டாம். நீங்க ஐயர்கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு வாசிக்க சொல்லிடுங்க. அது எப்படிமா? அண்ணன் இப்போதைக்கு வேண்டாங்கிறானே, அதையும் மீறி நம்ம கல்யாணத்துக்கு தேதி வச்சோம்னா நல்லா இருக்குமா? மாமா, சபைக்கு முன்னாடி நம்ம தேதி குறிச்சு வச்சுட்டோம்னா அண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, நாங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சோ அண்ணன் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான். நீங்க ஐயர் கிட்ட சொல்லிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. இது கீப் மாதிரி தானா? கல்யாண வீடு
உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இது எங்க குடும்ப பாரம்பரிய நெக்லஸ். இந்த நெக்லஸ் உனக்கு தான். ராசாத்தி எப்படி ஏதோ இருக்கு? ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இல்லமா? என்ன குறையுது? ராசாத்திக்கு தலையில மட்டும் பூ இருந்துச்சுன்னா ராசாத்தியோட அழகு வேற லெவல்ல இருக்கும். இப்பதான் ராசாத்தி உண்மையிலேயே ராசாத்தி ஆன மாதிரி இருக்கா. ராசாத்தி மெகாதொடர் இன்று இரவு 9 மணிக்கு. ஹலோ மிஸ்டர் சார், உங்ககிட்ட இருக்கிறது சோலார் எனர்ஜி, என்கிட்ட இருக்கிறது மைக்ரோ எனர்ஜி. ஆனா என்னோட எனர்ஜி உங்களோட ரொம்ப யம்மி தெரியுமா? Chocomonti tasted in long lasting energy. Milo Kudi நினைச்சத முடி. From Nestle. 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடிட்டு திடீர்னு எங்கிருந்து வந்து நான் தான் உன் தம்பினா தூக்கி மடியில வச்சுக்க சொல்றீங்களா? நாயகி மெகாதொடர் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 8 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள். இந்த வாரம் சன் ப்ரூஃப்ல பட்டின பேச்சோட எப்படி பாடம் வச்சாலும் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் தான் இருக்கும். டெபியூங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்டுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் நடிக்கிறாங்க. அதோட கத்தரி பூவழகி கரையா புட்டழகி உங்களை சந்திக்க வராங்க வேல்முருகன் and அனிதா. கட்டிக்கிட 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 சவுண்ட் ப்ரூஃப் Friday 2 p.m. and Saturday 11:30 a.m. Only on Sun Music. Don't miss it. அது இப்போ விட்டா எழுந்து ஆடி இருக்கோம். உங்கள் ஆதித்யா டிவியில் அம்மா தமிழ்ல சொல்லுங்க. இது போன்ற நகைச்சுவை துணுக்குகளை கண்டு மகிழுங்கள். Only on ஆதித்யா. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் பகல் 12:30க்கு உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள். மனோ பேஜ் நம்பர் 169ல என்ன படிக்கிறீங்க? 169ல சன் டிவி, கேடிவி, ஸ்டார் விஜய், விஜய் சூப்பர், எம்ஜிசி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அதுல மிகப்பெரிய கிரிக்கெட் ஆக்ஷன், கபடி, ஃபுட்பால், இன்னும் நிறைய. இதெல்லாம் இப்போ சன் டைரக்ட் பேஸ் பேக்ல வெறும் 169 ரூபாய்க்கு கிடைக்கும். கூடுதல் வரிகள் உண்டு. புதிய சன் டைரக்ட் இணைப்புடன் ஒரு மாத இலவச சந்தாவை ரூபாய் 999க்கு பெற்றிடுங்கள். உடனடி புதிய சன் டைரக்ட் இணைப்பிற்கு அருகில் உள்ள ரீட்டைலரை அணுகவும் அல்லது உடனே அழையுங்கள் 7601012345. வீட்டுக்கு வீடு சன் டன் டனாட்ட. முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான். நீங்க என்கிட்ட சொல்லிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. இது கீப் மாறித்தனா வல்ல மாறித்தனா ஐயோ கீத்தனா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே ஐயர்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். நீங்க நான் மூத்த கிரிமினல்.
நம்மளை எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டி அசிங்கப்படுத்தி இருக்கிறேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணமாயி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாத்தனார் கொடுமையெல்லாம் பண்ணிட மாட்டீங்களே? பயங்கரமா பண்ணுவோம். ஐயோ, நொந்து போற அளவுக்கு பண்ணிடுவேன். வாங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி, சாப்பிடுங்க அண்ணி, காபி குடிங்க அண்ணின்னு இதெல்லாம் நல்லா குழைச்சு நாத்தனார் கொடுமை பண்ணுவோம். போதுமா? நீங்க நல்லா பொண்ணுங்களை அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ளை 2 பேரும் பொண்ணு பக்கத்துல வந்து நில்லுங்க. பிள்ளையார் சொல்லி சிவமயம் நிகழும் மங்களகரமான விகாரி வருஷம் கார்த்திகை மாசம் 28ஆம் தேதி காரைக்குடி சிவகாமி அம்மாளின் மூத்த புதல்வன் செல்வன் கோபி கிருஷ்ணன் என்ற மணமகன், காரைக்குடி கதிரேசன் அவர்களின் மூத்த புதல்வி செல்வி சூர்யா என்ற மணமகள் மற்றும் தஞ்சாவூர் குருநாதனின் வளர்ப்பு மகன் செல்வன் ராஜா என்ற மணமகன், காரைக்குடி கதிரேசன் அவர்களின் 2வது புதல்வி ரோஜா என்ற மணமகள் ஆகியோர்களின் திருமணம் செய்வதாக இரு வீட்டார்களும் நிச்சயதார்த்தம் செய்கிறார்கள். மேற்படி திருமண தேதி வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் திருமணம் நடைபெறும். கொஞ்சம் பைக்கை நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்னாச்சு? நீ புடிச்ச புடி அந்த மாதிரி. அப்ப நான் கட்டி பிடிச்சா உங்களுக்கு வலிக்குதா? நீ ரொமான்டிக்கா கட்டி பிடிச்சா தாங்கிக்கலாம். நீ பயத்துல கட்டி பிடிச்சா? சரி, நான் பயத்துல கட்டி பிடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்களா? யார் சொன்னது? உட்காரு, இப்ப புடி பாப்போம். என்னது? டியா? சரி புடிங்கடி. வலிக்குதா? இப்ப வலிக்குதா? எனக்கு நான் ரொம்ப ஆடிட்டேனும். ஏய், என்ன சொல்ற? ஆமா தெரு, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மனசை விட்டு அப்படி ஒரு டான்ஸ். முதல்ல எல்லாரும் கூப்பிடுறப்போ எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு ஒரு கூச்சமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு அப்படியே வந்து நான் டான்ஸ் ஆடிட்டேன். மேரேஜ்க்கு முன்னாடி நானும் கண்மணியும் கதவை சாத்திக்கிட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். மொட்டை மாடியிலையும் ஆடி இருக்கோம். ஒரு தடவை பேய் மழை பெய்யறப்ப மழையில கூட ஆடி இருக்கோம் தெரு. முதல்ல இவ்வளவு பேருக்கு முன்னாடி ஆடணும்னு கூப்பிட்டப்போ அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கூச்சமாவும் இருந்தது, ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னால போயிட்டு வந்த மாதிரி சந்தோஷமாவும் இருந்தது. அந்த சந்தோஷத்தை தான் எல்லாரும் கொண்டாடினாங்களே. நீ சூப்பரா டான்ஸ் ஆடுன எல்லாரும் சொன்னாங்க. சும்மா இருங்க தெரு, நான் இந்த கம்பெனியோட எம்டி. நல்லா ஆடலனா கூட சூப்பரா ஆடுனீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீ எப்படி ஆடுன நான் சொல்லட்டுமா? ஹலோ மிஸ்டர், உங்களுக்கும் நான் தான் எம்டி. சரிங்க எம்டி மேடம், நீங்க எப்படி ஆடுனீங்கன்னா ஒரு மாதிரி ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஐயன்னு சொல்ல முடியாது. சுமாரா என்னது சுமாரா ஆடுனா? ஒரு சுமாரான ஃபிகர் ஆடுற டான்ஸ் சுமாரா தானே இருக்கும்.
அப்ப நான் சுமாரான ஃபிகரா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வேணா ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்ப அப்படி இல்லையே. ஓ 5 வருஷத்துக்கு முன்னால நான் அழகான ஃபிகர், ஒரு குழந்தைய பார்த்தது நான் சுமாரான ஃபிகரா? ஐயோ ஆனந்தி, இருமா இருமா, என்ன தனியா விட்டு போற? ஏய் வெயிட். இப்போ நீ சூப்பரான ஃபிகர் தான், சரியா? போய் சொன்னா வாயிலே போடுவேன் ராஸ்கல். என்னது ராஸ்கல்? பின்ன என்ன தோசைக்கல்லா? ஏய் இன்னும் வர ஓவரா போயிட்டு இருக்க. இன்னும் கூட ஓவரா போவேன். ஏய் எது வந்தாலும் சொல்லிட்டு செய்யுமா, ரோடுமா. சொல்லிட்டா? ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சொல்லட்டா? வேணான்னு சொன்னா கேட்கவா போறேன். ரொம்ப நாளா இது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. அது வேறயா? ஆக்சுவலா மவுண்டன் பிரிட்ஜ் மேல நின்று கத்தி சொல்லணும்னு ஆசை. சொல்லட்டா? என்னன்னு சொல்லுமா, பயமா இருக்கு. சொல்ல போறேன். சொல்லுமா. Start. 5. ஓ கவுண்டர் வேறயா? 4 3 2 1. அடி பாவி, ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு சொன்னேன். நான் கூட நீ கொடுத்த பில்டப்புக்கு ஏமா பெருசா செய்ய போறேன்னு பார்த்தேன். பெருசானா? அதான் அந்த வீட்டுல லவர்ஸ் எல்லாம் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க இப்ப நடந்தது அந்த மாதிரி ஏதோ நடந்து ஏதோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தேன். ஐடோனா இப்ப என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அதான் வீடுன்னு சொல்லிட்டல, வா போலாம். சொல்லுடா. டாவா? ஆமாண்டா. டபுள் டா? ஆமாண்டா. டா 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 டா. அப்பாடா, இத சொல்லணும்னு நினைச்சேன். நினைச்சியா? சரி நீங்க என்ன டீன் சொல்லுங்க. ஏன்? சொன்னதுக்காக நான் உன்னை டீன் எல்லாம் சொல்ல முடியாது. நான் பொண்ணு மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். எங்க அம்மா கரிச்சா முட்டை, கண்ணி தண்ணி, காண்டா மிருகம், யானை, பூனை, எருமை, பன்னி. நீ சொல்லிட்டீங்கல்ல? தப்பிக்க முடியும். சண்முகம் விடா வண்டியா? மாட்டு வண்டியா? நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? போமா போய் ரெஸ்ட் எடுமா. இல்லட்டா பரவாயில்ல, சொன்னா கேளுமா, இதெல்லாம் எனக்கு பழக்கமான வேலை. பழக்கிக்க வேண்டியதானே. வீட்டுல இந்த வேலையெல்லாம் பாப்பியா? இல்ல செஞ்சதில்ல, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துப்பேன். எதுக்கு கத்துக்கணும்னு கேக்குற? பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ படிச்ச பொண்ணு, நீ என்ன படிச்சோ அதே வேலைக்கு போ. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோ, மாமியார பாக்காத, சரியா? ஆமா, உனக்கு மாமனார் ரொம்ப பிடிக்குமா? அதே அளவுக்கு எங்க அம்மாவே ரொம்ப பிடிக்கும். அம்மா மேல உசுரா இருக்கிற பொண்ணுங்க யாரும் மாமியாரை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். இவர் ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டாரு. என்னங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா என்னங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ஏரியால கவுன்சிலர் எலெக்ஷன் வருது. இந்த வருஷம் நம்ம மருமகளோட அம்மா எலெக்ஷன்ல நிக்கல. அவங்க நிக்கலனாலும் அவங்க வீட்டுல இருந்து அவங்க பேர் சொல்ற மாதிரி யாரு நின்னாலும் எலெக்ஷன்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். மருமகளை நிக்க வைக்க நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன கேக்குறது? என் மருமக தானே, நானே கேட்டுக்கிறேன். அம்மா, இந்த தடவை எலெக்ஷன்ல நீ நிக்கிற. ஐயோ மாமா, வேணாம் எனக்கு அது. ஏமா எதுக்கு பயப்படுற? இத்தனை வருஷம் உங்க அம்மா கூட தானே இருந்த, உனக்கு அந்த தைரியம் இல்ல? இல்ல மாமா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தைரியம் சத்தியமா இல்ல. ஒண்ணு இல்லம்மா, நாமினேஷன் போடுறப்ப வந்து கையெழுத்து போட்டு ஆளா நிக்கணும். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னால வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும்.
அதுல எல்லாம் கூடவே இருந்து எல்லாம் பாத்துக்கோமா. நீ சும்மா கூட வந்தா போதும். அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அத வாங்குறதுக்கு வந்தா போதும், மத்ததெல்லாம் மாமா பாத்துக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்காக தாமா இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். இதுல ஜெயிச்சாதான் நல்ல விதமா நாலு காசு பார்க்க முடியும். என்ன பேசுறீங்க? எல்லாத்தையும் காசு காசுன்னு காசாவே பாப்பீங்களா? ஏய், என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? காசு இருக்கிறதுனால தான் வீடு, காரு, மாலை, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் கிடைக்குது. அந்த காசு வேணும்னா ஓடி ஓடி சம்பாதிக்கணும். சும்மா கூரையை பிச்சுக்கிட்டு தானா கொட்டாது. அதுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கா, அந்த பொண்ணு போய் பணி வைப்பீங்களா? யாரா இவ? சுத்த விவரம் கிட்டவ. நான் தான் சொல்றேன்ல, பேருக்கு தான் மருமக இருப்பா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது லேடிஸ்க்கான வார்டு. நாங்க யாரும் நிக்க முடியாது. அதனாலதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சர்க்குணத்தம்மாவோட பொண்ணுன்னா போதும், நம்பி இருக்கலாம். ஓட்டு தன்னால விடும். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு கணக்கு இருக்கு. அத என் மருமகளுக்கு அக்கௌண்ட்ல போட்டுருவேன். என்னமா சொல்ற? மாமா, உங்க பேச்ச மீறன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் ஆர்வம் இல்ல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ, நான் சொல்ற விஷயமே புரியல. நான் என்ன சொல்ல வரேன்? அவதான் பிடிக்கல வேணாம்னு சொல்றாங்க, விட வேண்டியது தானே. சர்க்குணத்தம்மா பொண்ணு நான் எந்த விதத்தையும் பழி வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை ஃபோர்ஸ் பண்ண என்ன அர்த்தம்? ஏய், இதுக்கும் பழி வாங்குறதுக்கும் என்ன இருக்கணுமான்னு கேட்டு சொல்லு. பிடிக்கலன்னா விட்டுணுமா, அவ்வளவுதான். இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மேகலா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல அவளை கம்பல் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. போதும், நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம்னா இப்படிதான். தேவையில்லாம எந்த விதத்திலயும் எங்களை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டேன். வா மேகலா. ஏங்க, இப்பதான் அந்த பொண்ணு பயம் தெரிஞ்சு வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள வாய்க்கு பூட்டு போட்டுருவீங்க போல இருக்கு. ஏய், இந்த எலெக்ஷன்ங்கிறது சாதாரணமானது இல்ல. எனக்கு இது ரொம்ப முக்கியமானது. சரி, மரபு கிடைக்காதா? நீ இல்ல என்ன விளையாடுறீங்களா? எலெக்ஷன்ல எனக்கு ஆகாது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய், அந்த சர்க்குணத்தம்மாவுக்கும் எனக்கும் தான் இந்த எலெக்ஷன்ல நெருப்பு விழுந்து கிடக்கு. அந்த அம்மா பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் கோபம் இன்னும் பெருசாயிடும். அதுக்கு பதிலா நீயாவது நில்லு. ஐயோ, இந்த வேலையெல்லாம் எனக்கு ஆகாதுங்க. நீங்க யார வேணா நிறுத்திக்கோங்க, என்ன வேணா படிக்கோங்க, எனக்கு தெரியாது. போங்க. இவளை எல்லாம் ஹலோ, என்ன எப்படி போயிட்டு இருக்குது? எப்படி போயிட்டு இருக்குன்னா? அதான் ஏன் வந்த மருமகளை ஊஞ்சல் கட்டி தாளாட்டுறீங்க போல இருக்கு. அட, நீ வேறயா? நானே வேற ஒரு பிரச்சனைல மாட்டி முழிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படியாவது சர்க்குண மகளை நிக்க வச்சா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில இருந்தேன். நானும் கேட்டு பாத்துட்டேயா, அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்றுச்சு. அப்போ உன்னோட இத்தனை வருஷம் கனவு நாசமா போச்சுல்ல? யோ, அப்படியெல்லாம் நினைச்சிடாத. என் பொண்டாட்டி இருக்கால, அவளை நிக்க வைப்ப. என்னையா சொல்ற? யோ, நமக்கு தேவை பேருக்கு ஒரு ஆளுதான், அவ்வளவுதானே. பேருக்கு என் ஒய்ஃப நிக்க வச்சு வரவு செலவெல்லாம் நான் பாத்துக்க போறேன். அப்புறம் என்ன, இந்த வாட்டி நான் அடிச்சு தூள் கிளம்ப மாட்டேன். அப்ப இந்த எலெக்ஷன்ல மழைன்னு சொல்லு. சாதாரண மழை இல்லையா, அட மழை, பேய் மழை பெய்ய போகுது. என் ஒய்ஃப எலெக்ஷன்ல நிக்க வச்சு சம்பாதிச்சு காட்டுறேன். விட்டதெல்லாம் பிடிக்க வேணாம். உன் ஒய்ஃப் ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் ஒய்ஃப எப்படி மிரட்டி பணிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் வழி இருக்கியா? சம்பாதிச்சிடலாம், விடு. நமக்கு பணம் தானே முக்கியம். என்ன பண்ற? சிந்தனை பண்ணிட்டு இருக்கு. உனக்கு எது வராதோ அதை மட்டும் நீ நல்லா செய்யறப்ப. நான் முறைகிற கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு யோசிக்கிற. என்ன பத்தி தெரியும் உனக்கு? தெரியுமே. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு கடையை 9 மணிக்கு திறக்க சொல்ல போற, அதானே? நீ புதுசா வந்த மாதிரி அவருக்கு காஃபி எல்லாம் கொண்டு கொடுக்குற. இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. மூளைய சூடேத்திட்டு இருக்கேன். கண்மணி, கண்மணி, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் மாமா? என்ன முடிவு எடுத்திருக்கிற? முடிவா? என்ன மாமா சொல்றீங்க? இங்க பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். பொண்ணு இருக்கிற இடத்துல பூ வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதத்தான் நானும்
தான் சொல்றேன். என்ன சொல்ல வர? சர்க்குல இருக்கிற இடத்துல என் மருமக கண்மணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன புரியல? சர்க்குல எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, கண்மணி நிக்கட்டும். என்ன மாமா சொல்றீங்க? நான்